everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10, 11, 12 குரிய ஃபர்ஸ்ட் மிட்டம் குரிய ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 2 lessons 11 and 12க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து தேர்ட் லெசன் போய்கிட்டு இருக்கு. ஷார்ட் ஆன்சர்ஸ் தான். ஸோ இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் குரிய என்ன ஷார்ட் ஆன்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, using free body diagram show that it is easy to push an object than to push. ஸோ புல் பண்ணுறதை விட புஷ் பண்ணுறது, இந்த புல் அண்ட் புஷ் அந்த ரெண்டையும் வச்சு ஃப்ரீ பாடி டயக்ராம் இருக்கும்ல, அதை வச்சு எது வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது தள்ளுறது ஈஸியா இழுக்கிறது ஈஸியா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், சஜெஸ்ட் ஃபியூ மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், அது போக ஃப்ரிக்ஷனோட டைப்ஸ் என்னென்ன அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை ஜூடோ ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட் தி எம்பிரிக்கல் லாஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், உங்களுடைய சாய்ஸ் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, வாட் ஆர் இனர்ஷியல் ஃப்ரேம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டும். அடுத்து வர்றது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். அண்டர் வாட் கண்டிஷன் வில் எ கார் ஸ்கிட் ஆன் அ லெவல் சர்க்குலர் ரோட். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கும், அது மட்டும் ஓகேவா. ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்ட்க்கு. 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பயோசாவர்ட் லா, வாட் இஸ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. சஸ்டபிலிட்டி பார்த்துட்டோம், இது பெர்மியபிலிட்டி. ஸ்டேட் ஆம்பையர் சர்க்யூட்டர் லா. நெக்ஸ்ட் கம்பேர் பேரா டயா அண்ட் ஃபெரோ மேக்னட்டிசம், வாட் இஸ் மீன் பை ஹிஸ்டாரிசிஸ். ஸோ இந்த 5 கொஸ்டினும் மோஸ்ட்லி லா மாதிரி இருக்கிறது, கிராஃபிக்கலாக இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் லெசன் 13ல ரிமைனிங் இருக்குது. ஸோ அந்த ஹார்ட் கொஸ்டின்ஸ் மட்டும். ஸோ அதோட அந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதில் மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் இருக்கும், அதோட டயக்ராம் இன்னைக்கு ஒருக்கா வரைஞ்சி பார்த்துருங்க. ஏன்னா ஹார்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட் ஆன்சர்ஸில் படித்த மாதிரி தான் இருக்கும். டயாஸ்டமா எப்படி ஹெல்ப் பண்ணுது, உங்களுடைய ரேபிட்டோட டீத் வந்து ஹெர்பியோர்ஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முன்னாடி படித்த கொஸ்டின்ஸ்லேருந்து கம்பைன் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி டயக்ராமே ஒரு தடவை நீங்கள் மறக்காமல் வரைஞ்சி பார்த்துக்கங்க. ஸோ இன்றைக்கி உங்களுடைய போர்ஷன்ஸ் 10, 11, 12 மறக்காமல் உங்களுக்குரிய போர்ஷன்ஸை கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.